ஜிம்கானா நீ ஃபேமிலியோட பாருங்கண்ணா. செட் ஹோஸ்ட் பேண்ட் ரெடி இப்ப கெஸ்டோட பரப்பண்ணா. கொஞ்சம் சீக்கிரம் சொல்லு மாமா. அவன் உங்க குடும்பத்தை பத்தின எல்லா விவரமும் சொல்லிட்டான்னு அவன் பொண்டாட்டி என்கிட்ட சொன்னான். ஐயோ சொல்லிட்டானா? அப்ப ஸ்ருதிக்கு எல்லாம் உண்மையும் தெரிஞ்சிருச்சா அப்படின்னு மாடசாமி சம்சார சொல்றான். ஆனா அவன் என்ன சொன்னான்னு தெரியல. ஆனா சாயந்தரம் அவ மாடசாமிய கூட்டிட்டு சென்னைக்கு வர்றாள். அவனை நேர்ல கூட்டிட்டு வந்து எல்லா உண்மையும் சொல்ல வைக்கிறதா பிளான் பண்ணிருக்கான். ஹலோ சத்யா, லைன்ல இருக்கியா? சொல்லு மாமா. ஹே, நீ எதுக்கும் கவலைப்படாத. மாடசாமி சென்னைக்கு வரமாட்டான். அவன் அங்க வர்றதுக்கு நான் விடவே மாட்டேன். அவளுக்கு தான் இப்ப எல்லா ரகசியமும் தெரிஞ்சிருச்சே மாமா. இங்க பாரு, என்ன இருந்தாலும் மாடசாமி நேர்ல வந்து சொல்றது வேற. அவனை நான் பாத்துக்கிறேன். என்ன மாமா செய்ய போற? நான் எப்படியாவது அவனை தடுத்து நிறுத்திடுறேன். ஓகே மாமா? மாமா என்னம்மா? கட் ஆயிருச்சுப்பா. விஷயம் கை மீறி போயிடுச்சம்மா. அந்த மாடசாமிக்கு நான் பலமுறை பஞ்சாயத்து பண்ணி கந்துவட்டி பிசினஸ் முடக்கி இருக்கேன். அவன் என் எதிரிமா. அவங்கிட்ட போய் விசாரிச்சிருக்கணும். ஸ்ருதிக்கு எல்லாம் தெரிஞ்சிடுச்சு. அவ வந்து செல்வனாகி கிட்ட சொல்லிடுவான். தேவிக்கு என்ன நடக்குமோ? என் உடம்பெல்லாம் பதறுது சத்யா. ஆத்தா, இப்படி எங்களை கை விட்டுட்டியே. என் பொண்ணோட எதிர்காலம் என்ன ஆகுறது? மாப்பிள்ள வந்திருக்காரு. சத்யா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். ரூம்க்கு வாயேன். இப்போ சத்யா, என்னடி? எதுக்கடி கூப்பிடுறாரு? ஸ்ருதி எதுவும் போன் பண்ணி சொல்லிட்டாளா? நீ போகாதடி. மா, எல்லாத்துக்கும் பயப்படாத. அவர் வேற ஏதோ விஷயம் பேசுறதுக்காக கூப்பிடுறாரு. இரு, நான் என்னன்னு பேசிட்டு வந்துடுறேன். நீ போ தாயி. சத்யா, டாக்டர் கருணாகரனை பார்க்க போனேன். உங்க அப்பாவோட ரிப்போர்ட் எல்லாத்தையுமே பார்த்துட்டாரு. ஏதோ மெடிக்கல் கான்ஃபரன்ஸ் இருக்குன்னு டெல்லி கிளம்பிக்கிட்டு இருந்தாரு. நாளைக்கு வந்துருவாரு. இன்னும் 2 நாள்ல அப்பாயின்மெண்ட் தரேன்னு சொன்னாரு. ஏய், நான் என் வேலையெல்லாம் விட்டுட்டு உனக்காக மெனக்கிட்டு போய் எவ்வளவு பெரிய விஷயத்த செஞ்சுட்டு வந்திருக்கேன். ஒரு ரியாக்ஷன் இவ்வளவுதானா? என்ன ஏதோ கடமைக்குன்னு கேட்டுக்கிட்டு நிக்கிற? ஸ்ருதிக்கு எல்லாம் உண்மையும் தெரிஞ்சிருச்சு. வாட்? என்ன என்ன ஸ்ருதிக்கு என்ன உண்மை புரியல? ஸ்ருதி காலையில யாரோ ஒரு ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு வெளியூர் போறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போனா. ஆனா அவ நேரா கல்லடி குறிச்சிக்கு போய் எங்க குடும்பத்தை பத்தி விசாரிச்சிருக்கா. அவளுக்கு இப்போ தேவி அக்காவோட உண்மையான அப்பா அம்மா இவங்க தான் உண்மையும் தெரிஞ்சிருச்சு. நீ ஏன் என்கிட்ட இத முன்னாடியே சொல்லல? நான் சொல்லதான் வந்தேன். நீ எங்க என்ன சொல்ல விட்ட? உனக்கு உன் பிரச்சனை மட்டும்தான் முக்கியம். நல்ல உனக்கு ஒரு பொருட்டே இல்ல தானே? ஆமா, கரெக்ட். இது ஏன் பிரச்சனையே இல்ல, இது உன் பிரச்சனை. அர்ஜுன், என்ன இப்படி பேசுற? நீ சொல்லிதானே எங்க அப்பா அம்மாவை இங்க கூட்டிட்டு வந்த. இல்லன்னா நான் ஊருக்கே கூட்டிட்டு போயிருப்பேன். அவங்க இங்க வந்ததுனாலதான் ஸ்ருதிக்கு சந்தேகம் வந்து எங்க ஊருக்கு போய் விசாரிச்சிருக்கா. நீ தானே இப்ப இது எல்லாத்துக்குமே பொறுப்பு. உன்னாலதான் இப்ப இந்த பிரச்சனை. ஆமாண்டி, ஒரு இளிச்சவன் கிடைச்சிட்டான்னு எல்லாத்தையும் ஏன் தலைமையிலேயே தூக்கி போடு. நான் தான் இங்க பலியாடு. இப்ப நான் என்ன பண்றது அர்ஜுன்? அப்பெல்லாம் ஓம் பேர்ல வச்சுக்கிட்டு எதுக்கு ஏன் கிட்ட என்ன பண்றதுன்னு கேக்குறேன். என்னைக்கு இருந்தாலும் உண்மை தெரியத்தான் போகுது. அது இன்னைக்கேன்னு நினைச்சுக்கிட்டு போக வேண்டியதுதான். அப்போ இன்னையோட எல்லா ஆட்டமும் முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன். ஸ்ருதி வரட்டும், உண்மைய சொல்லட்டும். எல்லாரோட வண்டவாளமும் இன்னைக்கு தண்டவாளம் ஏறட்டும். From today,
I'm a free bird.